ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் பிரியாணி தாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இறால் இருந்துச்சு. ஸோ இறால் கிரேவி எல்லாமே நம்ம அப்பப்போ சாப்பிட்றது தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் இன்றைக்கி பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் கொடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறமா புதினா கொத்தமல்லி, ஒரு கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 3-4 பச்சை மிளகா, அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால், அவ்வளோதான். அப்புறமா என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கீ, அப்புறமா பட்டை கிராம்பு, கொஞ்சமாக நெய்யில் தாளித்து ஆட் பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இறாலுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு லவங்கம், அப்புறம் எனக்கு இன்றைக்கி பிரியாணி லீவ்ஸ் கிடைக்கல, ஸோ நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி அடி பிடிக்காமல் நல்லா வரும். அப்புறமா ஃபஸ்ட் கொஞ்சம் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ண அப்புறமா நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவரில் ஆயில் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இது கூட நீங்கள் பிரியாணி லீவ்ஸ் கிடச்சுன்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையவே பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லாவே வதங்கணும். அப்புறமா தான் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நல்லா வதங்குறதெல்லாம் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் புதினா கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கட்டும். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் புதினா கொத்தமல்லி தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கிட்டுருக்கு. எல்லாமே நல்லா வதங்கின அப்புறமா தான் நம்ம பொடி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இன்றைக்கி என்னெல்லாம் பொடி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் 4. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் தான் நான் 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது நம்மளோட மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த இறால் கூடால இந்த மசாலா மிக்ஸ் ஆகும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறால் ஆட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த பிரியாணியை குக் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி மீன்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட இறால் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வெந்ததுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்குறதுலேயே கொஞ்சம் ஓரளவு வெந்துடும். வேகும்போது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாம் இறாலில் மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான்
தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வந்து தேங்காய் பால். நான் இப்போ வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ வந்து 3 கப் கிட்ட வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், 3 கப் கிட்ட வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆட் பண்ணியிருக்க தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். அந்த கொதிக்கிறதுல இந்த தேங்காய் பால்லே கொஞ்சம் இறால் வந்து ஓரளவு வந்து வெந்துடும். இன்றைக்கி நான் வந்து என்னென்னா சீரக சம்பா ரைஸில் தான் வந்து இறால் பிரியாணி வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்னென்னா ஒரு 3 ட்ராப்ஸ் கிட்ட லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னால் வந்து நான் வந்து ரைஸை வந்து ஊற வச்சுருந்தேன். டோட்டலாக வந்து 15 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருப்பேன். இப்போ ஊற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு அரிப்பில் வந்து தண்ணி வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காய் பால் தண்ணி எல்லாமே வந்து நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணோம்னா டக்குன்னு வந்து நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். ரைஸ் ஆட் பண்ண அப்புறமா ரொம்ப வந்து கிளறாமல் மேலோட்டமாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, பதம் இருக்குது. அது இந்த மாதிரி தான் நம்ம வீடியோலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து மூடி வச்சுக்கோங்க. மூடி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து எடுத்து வந்து கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியுமே இந்த மாதிரி தான் கிளறணும். ரொம்ப போட்டு அரிசியை வந்து குழைக்கக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சி போயிடும். பாஸ்மதி அரிசி வந்து டக்குன்னு உடஞ்சிரும், அதோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்காது. ஸோ வந்து ஒரு மேலோட்டமாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸுக்கு ஒருக்கா வந்து அப்பப்போ எடுத்து அந்த சூட்டில் வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக என்னென்னா ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். அரிசி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சதுமே இப்போ நான் என்னென்னா அடியில் வந்து தோசைக்கல் ஆட் வச்சு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணியை வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து இந்த மாதிரி வந்து குக் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு நம்ம வந்து குக் பண்ணும்போது நம்மளோட ரைஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரைஸ் வந்து ஒத்தையாக உதிரியாக இருக்கும். இப்போது வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து இப்போது அங்கங்கேயா இருந்தால் கூட அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அந்த தோசைக்கல்லில் இருக்க ஹீட்டில் வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து ஆறி போயிடும், வற்றி போயிடும். அந்த ரைஸ் எல்லாமே வந்து நல்லா உதிரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையவே பிரியாணி ரெசிபி, நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.